வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. சூப்பராக டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி வீட்டிலே எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 6 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கல்பாசி, 6 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ முழுசாக எடுத்து வச்சுருக்கிறேன், 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துருவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிரும். பட்டை அன்னாச்சி பூ எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கணும், அப்போ வறுபட ஈஸியாக இருக்கும். இது வறுபட்டு வாசம் வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துடலாம். இப்போ நல்லா வாசம் வந்துடுச்சு, கசகசா சேர்த்துருவோம். கசகசா சேர்த்து 2 கிண்டு கிண்டிட்டு இறக்கி வச்சுருங்க. கடாயோட சூட்லேயே அது வறுபட்டுரும். குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் 1 கப் வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துருவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுருவோம், அது நல்லா வதங்கட்டும். சிக்கன் பிரியாணிக்கு நம்ம சிக்கன் அப்படியே பிரியாணி செய்யும்போதே சேர்த்துருவோம். மட்டன் வேகாது, அதனால் தனியாக வேக வைக்கிறதுக்கு தான் இப்போ வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துருவோம். வெங்காயத்தை கூட சேர்த்து கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கறி நிறையா தண்ணி விடும், தண்ணி நல்லா வற்றட்டும். வற்றின பிறகு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு வத்தத்தூள் சேர்த்துக்கிடுவோம். கறியோட உப்பு வரப்பு பிடிக்கணும், அதுக்காகத்தான் நம்ம இப்போவுமே சேர்த்து வேக வைக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கரை மூடி மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷத்தில் இறக்கிடுவோம். கறி வெந்துடும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். 300 கிராம் பல்லாரி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 150 கிராம் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு விதையோட போடுறீங்கன்னா இதை விட கம்மி பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி 2, இஞ்சியை விட பூண்டு 2 மடங்கு அதிகமாக இருக்கணும், பூண்டு எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்து செய்ய போகிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனலில் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் எண்ணெய் பிரியாணிக்கு நல்லா வாசம் கொடுக்கும். இதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இது நல்லா சோம்பு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா தான் நல்லா வதங்கி வரும், இல்லாட்டினா வதங்காது. அதனால் ஃபஸ்ட்டே சேர்த்துருவோம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் அளவு இதுதான் சேர்க்கணுன்றதில்ல, வெங்காயம் நீங்கள் இதை விட அதிகமாக சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அடிச்சிருக்கிறதுனால அடி ஒட்டும், அதனால் அடி ஒட்டாமல் நல்லா சேர்த்து கிண்டி விடணும். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணும், தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிரியாணி மசாலா வறுத்து வச்சதை அதை நல்லா திரித்து அதையும் சேர்த்துருவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவு வத்தத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். நம்ம கடைசியாக உப்பு உரப்பு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கறியை இதோடு சேர்த்துருவோம். தண்ணியை வடிச்சிட்டு சேருங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்து அளவு எடுத்து சேர்த்துருக்கிறேன். பாஸ்மதி அரிசி 400 கிராம் எடுத்து 20 நிமிஷம் ஊற விட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம வழக்கமாக சாதம் வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். இது 1.5 டம்ளர் வச்சா போதும். இது நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு வரப்பு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா மல்லி செடியை கட் பண்ணி இதோட சேர்த்து விட்ருவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இது வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வர்றதுக்கு வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசிலில் வச்சு இறக்கிடுவோம். இப்போ இறக்கி 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷத்தில் நான் விசிலை தூக்கி விட்டுறேன்.
ரொம்ப நேரம் அது அதே ஹீட்டில் இருந்துச்சுன்னா பிரியாணி ஃபுல்லாக குழஞ்சிரும். நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். உதிரி உதிரியாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் எவ்வளோ ஹீட் இருக்குன்ட்டு அந்த ஆவி போகிறது இன்னும் நல்லாவே தெரியுது. அது போன பிறகு நம்ம குக்கரை திறக்கலாம். பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. குக்கர் ஃபுல்லாக சாப்பாடு இருக்கிறதுனால நான் 5 நிமிஷத்தில் திறந்து கிண்டி விட்றேன். இது கம்மியாக இருக்குது அப்படின்னா 5 நிமிஷத்தில் திறக்கணுன்றது இல்லை. இது ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பாடு குழஞ்சிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே திறந்துருக்கோம். நம்மளோட மட்டன் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.